அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல கன்னி பொங்கல் அப்படின்னா என்ன? கன்னி பொங்கலுடைய சிறப்புகள பத்தி இந்த பதிவுல பார்க்க போறோம். நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ணுங்க. கன்னி பொங்கல் அப்படின்னா காணும் பொங்கல் என்று அர்த்தம். பொங்கல் என்றாலே 4 நாட்கள் சிறப்பாக நாம் குதூகலமா கொண்டாடுவோம். ரொம்ப சந்தோஷமா அனைத்து உறவினர்களுடன் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விழா தான் பொங்கல் திருவிழா. அதில் 4வது நாளாக நாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விழா தான் காணும் பொங்கல். கன்னி பொங்கல் அப்படின்னா காணும் பொங்கல் என்று அர்த்தம். காணும் பொங்கல் என்பது கரிநாள் என்று சொல்வோம். அன்றைய தினத்தில் நம் வீடுகளில் நான்வெஜ் எடுத்து சமைத்து சாப்பிடுவோம். அந்த நாள் முழுக்க விளையாட்டு நடைபெறும். நம்ம ஊர்களில் அனைத்து ஊர்களிலுமே விளையாட்டு சிறப்பாக நடைபெறும். எல்லாருமே விளையாட்டில் கலந்துக்கிட்டு போட்டிகளில் வென்று பரிசெல்லாம் பெறுவாங்க. காணும் பொங்கல் அன்று இதை மட்டும் செய்கிறது கிடையாது. கன்னி பொங்கல் அப்படிங்கிறதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். கன்னி பொங்கல் அல்லது காணும் பொங்கல் அன்றைய தினத்தில் நண்பர்களை சந்திப்பது, பெரியோர்களிடம் ஆசி பெறுவது, பாரம்பரிய விளையாட்டுகள், உரியடித்தல், வழுக்கு மரம் ஏறுதல் மற்றும் பல விளையாட்டுகளை அன்றைய தினத்தில் கொண்டாடுவோம். மேலும் பெண்களுக்குன்னு தனி சிறப்புகள் அன்றைய தினத்தில் இருக்குது. கன்னி பொங்கல் என்பது திருமணமாகாத ஆண்களுக்கும் திருமணமாகாத பெண்களுக்கும் உரிய நாளாக அன்றைய தினம் பார்க்கப்படுது. அதனால தான் அன்றைய தினத்தை கன்னி பொங்கல் என்று சொல்கிறாங்க. காணும் பொங்கல் அன்று பெண்கள் பல்வேறு வகையான சாதங்களை ரெடி பண்ணி அவங்க வீட்டு மொட்டை மாடியில் ஒரு பெரிய வாழை இலை போட்டு அந்த வாழை இலையில் அந்த சாதத்தை வச்சுருவாங்க. இந்த சாதத்தை காகம் சாப்பிடும். காகத்திற்கு ஏன் வைக்கணும் அப்படின்னா, காகங்கிறது முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முன்னோர்கள் அந்த சாதத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா பாவங்கள் குறைந்து எந்த ஒரு தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். அந்த வீட்டில் திருமணமாகாத பெண்கள், ஆண்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சீக்கிரமாக விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை. அதனால தான் அன்றைய தினத்தில் பெண்கள் காகத்திற்கு உணவு வைக்கணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதே நாளில் மாலை நேரத்தில் திருமணமாகாத பெண்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய தாம்பலத்தில் கரும்பு துண்டு, கற்கண்டு, பூ, பச்சரிசி, சர்க்கரை, வெல்லம், வாழைப்பழம் இதெல்லாம் வைத்து ஒரு வெள்ளை துணி போட்டு மூடிடணும். மூடிட்டு அதை அப்படியே எல்லாரும் சேர்ந்து பெண்கள் அனைவரும் கையில் எடுத்துக்கொண்டு அவங்க ஊரில் ஒரு இடத்துல கூடுவாங்க. அங்கே அந்த இடத்துல அந்த தாம்பலத்தெல்லாம் வச்சுட்டு அந்த தாம்பாளத்தை சுற்றி கும்மி அடித்து கொண்டு பாட்டு பாடிக்கிட்டு கோலாட்டம் ஆடிக்கிட்டு அப்படியே நடந்து போவாங்களாம். அவங்க ஊருக்கு பக்கத்தில் குளக்கரை, ஏரிக்கரை, ஆற்றங்கரை எது இருந்தாலும் சரி, அந்த நீர்நிலை பக்கத்தில் அந்த தாம்பாளத்தை வச்சுட்டு அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் கற்பூரம் ஏற்றி கும்பிட்டு கூடிய விரைவில் அவங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வருவாங்களாம். இது யாருக்காக செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் அண்ணன், தம்பி 2 பேருக்கும் திருமணமாகாத இருந்தால் அந்த வீட்டு பெண் இதே மாதிரி வேண்டிக்கிட்டு ஆற்றங்கரையில் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு வந்தால் அவங்களுக்கு விரைவாக சீக்கிரமாக திருமணம் நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இப்படி செஞ்சுட்டு பெண்கள் வீட்டுக்கு அவங்க வீட்டின் மொட்டை மாடியில் கோலமிட்டு 2 வாழை இலைகளை கிழக்கு நோக்கி பார்த்தபடி வைத்து அந்த வாழை இலையில் 5 வகையான சாதங்கள், எந்த சாதமாக இருந்தாலும் 5 வகை சாதத்தை தயார் பண்ணணும். புளி சாதம், எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், இப்படி 5 வகையான சாதங்களை ரெடி பண்ணி அந்த மொட்டை மாடியில் தீபம் ஏற்றி வைத்து ஆராத்தி கரைத்து அவங்க சகோதரர்கள் பேரை சொல்லி கூடிய விரைவில் என் அண்ணன் தம்பிகளுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கணும், எந்த ஒரு தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த ஆராத்தி கரைத்ததை அப்படியே கொண்டு போயிட்டு ஆற்றுல கொட்டிடணும். அப்படி இல்லைன்னா நீர் ஓடைகளில் ஓடக்கூடிய தண்ணியில் அந்த ஆராய்த்தியை அப்படியே கொட்டிட்டு வந்துடணும். பொங்கல் பண்டிகையின் 4வது நாள், கடைசி நாள் தான் காணும் பொங்கல். அன்றைய தினத்தில் உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரையும் காணுதல் மற்றும் பெரியோர்களை கண்டு அவர்களிடம் ஆசி பெறக்கூடிய நாள் தான் இந்த காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் அன்று இன்னொரு முக்கியமான சிறப்பு இருக்குங்க. பொங்கல் மிகவும் முக்கியமான ஒரு பண்டிகை. பொங்கல் அன்று பொங்கல் வைக்கும்போது அந்த பானையை சுற்றிலும் ஒரு மஞ்சள் கொத்தை அப்படியே கட்டி வச்சுருப்போம். மஞ்சள் கொத்தோட அந்த பானையில் கட்டி வச்சுருப்போம். அந்த கொத்தில் உள்ள மஞ்சளை எடுத்து வயது முதிர்ந்த தீர்க்க சுமங்கலி பெண்கள் 5 பெண்கள்கிட்ட அந்த மஞ்சளை கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்க சொல்லுவாங்களாம், நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த செல்வத்தை பெற்று தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம். இப்படி ஆசீர்வாதம் பண்ணால் நம்ம எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் தீர்க்க சுமங்கலியாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மஞ்சளை அவங்க ஆசீர்வாதம் பண்ணின பிறகு அந்த மஞ்சளை அப்படியே எடுத்துகிட்டு
கல்லில் தேய்த்து இளைத்து நம்ம பாதத்தில் தடவிக்கலாம் அல்லது முகத்தில் பூசிக்கொள்ளலாம். இப்படி செய்தால் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அதாவது நமக்கு வயதில் மூத்தவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலே அவங்க செய்யக்கூடிய புண்ணியங்களில் நமக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னி பொங்கல் அல்லது காணும் பொங்கல், அதற்கான சிறப்புகள் இவை அனைத்தும். கன்னி பொங்கல் என்று சொல்லக்கூடிய காணும் பொங்கல் இந்த வருடம் 17/1/2026 சனிக்கிழமை தை மாதம் 3ஆம் தேதி வருகிறது. அனைவரும் அன்றைய தினத்தில் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க காலில் விழுந்து ஆசி பெறணும். அவங்க ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். அவங்க செய்யக்கூடிய புண்ணியத்தில் கொஞ்சமாவது நமக்கு சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அன்றைய தினத்தில் பெரியோர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. காணும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க. இவ்வளோதாங்க கன்னி பொங்கல் அப்படின்றதுக்கான அர்த்தம், அதனுடைய சிறப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.